வணக்கம். 8ஆம் வகுப்பு தமிழ் பாடம். 8ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இன்னைக்கு நாம 3ஆம் பருவத்தில் இயல் 3ல் இளைய தோழனுக்கு அப்படிங்கிற கவிதை ஒன்று பார்க்க போறோம். நுழையும் முன், மனித உடலில் 2 கைகள் உண்டு. உள்ளத்தில் இருக்க வேண்டிய கை ஒன்று உண்டு, அதுவே நம்பிக்கை. இல்லையா? மனித உடலில் 2 கைகள், என்னது? வலது கை, இடது கை. ஆனால் உள்ளத்தில் இருக்க வேண்டிய கை நம்பிக்கை. இது மக்கள் அனைவருக்குள்ளும் இருந்தாலும் அதன் ஆற்றலை உணர்ந்து வாழ்வுக்கு உறுதுணையாக்கி வாழ்வில் வென்றவர் சிலரே. உங்களுக்குள் தோன்றிருக்கும் நம்பிக்கையை தட்டி எழுப்பும் கவிதை ஒன்றை அறிவோம். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை தட்டி எழுப்பக்கூடிய கவிதையை இப்ப நம்ம படிக்க போறோம். அந்த கவிதையை எழுதிய கவிஞர் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த கவிதையை எழுதியவர் கவிஞர் மு. மேத்தா அவர்கள். வானம்பாடி இயக்க கவிஞர்களுள் குறிப்பிடத்தக்கவர் மு. மேத்தா. புதுக்கவிதையை பரவலாக்கிய முன்னோடிகளுள் ஒருவராக இவரை போற்றுவர். கண்ணீர் பூக்கள், ஊர்வலம், சோழ நிலா, மகுட நிலா உள்ளிட்ட பல நூல்களையும் திரை இசை பாடல்களையும் எழுதியுள்ளார். கல்லூரி பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். இவர் எழுதிய ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்னும் புதுக்கவிதை நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது. மு. மேத்தா கவிதைகள் என்னும் நூலிலிருந்து ஒரு கவிதை இங்கு தரப்பட்டுள்ளது. இப்போ அந்த கவிதை என்னன்னு பார்க்கலாம். நட, நாளை மட்டுமல்ல இன்றும் நம்முடையதுதான். இப்போ இங்க நட அப்படின்னா செயல்படு, உன்னுடைய எண்ணத்தை செயல்படுத்த தொடங்கு அப்படின்னு அர்த்தம். அத நட, செயல்படு, நாளை மட்டுமல்ல. சரி, நாளைக்கு இருந்து செயல்படலாம், நாளைக்கு இருந்து நம்ம வேலையை வச்சுக்கலாம்னு நினைக்காத. இன்றும் நம்முடையதுதான். இன்னைக்கும் இந்த நாளும் நம்முடைய நாள் தான். அதனால இன்னைக்கு இருந்தே நீ செயல்பட தொடங்கு. அத நட, நாளை மட்டுமல்ல இன்றும் நம்முடையதுதான். நட. பாதங்கள் நடக்க தயாராயிருந்தால் பாதைகள் மறுப்பு சொல்ல போவதில்லை. அதாவது உனது பாதங்கள் நடக்கிறதுக்கு தயாரா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நீ செல்லக்கூடிய பாதைகள் உன்னை தடுக்காது, நீ நடந்து போவதற்கு மறுப்பு சொல்லாது. இதற்கு என்ன அர்த்தம்னா, நீ அந்த செய்ய வேண்டிய செயல்கள் இருக்கு இல்லையா, அதை நீங்க துணிஞ்சு செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த செயல்கள் உங்களை என்ன பண்ணும், உங்களை இன்னும் செய்ய தூண்டும். உங்களை அது என்னை செய்யாத அப்படின்னு தடுக்காது. அந்த செயல்கள் இன்னும் உங்களை ஊக்கப்படுத்தும். அத நட, பாதங்கள் நடக்க தயாராக இருந்தால் பாதைகள் மறுப்பு சொல்ல போவதில்லை. நெய்யாய் திரியாய் நீயே மாறினால் தோல்வியும் உனக்கொரு தூண்டுகோலாகும். அதாவது ஒரு விளக்கு எரியறதுக்கு என்ன முக்கியம்? நெய் வேணும், திரி வேணும் இல்லையா? அப்போ அந்த அந்த திரியை ஏற்றி விடுறதுக்கு ஒரு தூண்டுகோல் வேணும் இல்லையா? இங்க என்ன சொல்றாருன்னா, அப்பா நீதான் விளக்கு, நீதான் நெய், நீதான் திரி. அந்த நீ அடையக்கூடிய தோல்விகள் இருக்கு இல்லையா, அதுதான் உனக்கு தூண்டுகோல் அப்படிங்கிறார். அப்படி நீ இருந்தேன்னா உன்னை சுற்றி வெளிச்ச விதை விதைக்கும். நீயே திரியாக, நீயே நெய்யாக உனது தோல்விகள் தூண்டுகோலாக இருந்தால் உனக்கு வெற்றி எப்படி இருக்கும்னா வெளிச்ச விதைகள் மாதிரி எங்கும் பரவி கிடக்கும் அப்படின்னு சொல்றாரு. கவலைகளை தூக்கி கொண்டு திரியாதே, அவை கை குழந்தைகள் அல்ல அப்படிங்கிறார் இல்லையா? இப்ப உங்களுக்கு தம்பி தங்கச்சி யாராவது இருப்பாங்க இல்லையா, இல்லாட்டி உங்களுடைய சொந்தக்காரங்க வீட்டில் அப்படி இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகள் நடக்கிற வரைக்கும் தூக்கிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி உன்னுடைய கவலைகளை தூக்கி கொண்டு திரியாதே.
ஏன்னா அந்த கவலைகள் கை குழந்தைகள் அல்ல அப்படிங்கிறார். கை குழந்தைனாத்தான் அது தூக்கணும். நீ ஏன் கவலைகளை தூக்கிக்கிட்டு திரியிற? தூக்கி போட்டுரு, கவலைகளை தூக்கி போட்டுரு. தூக்கி போட்டுட்டு நீ உழை, உன்னுடைய பாதையில் வெற்றி நடை போடு, உனக்கு வெற்றி உன்னை தேடி வரும். ஆனா நீ கை குழந்தை மாதிரி உன்னுடைய கவலைகளை தூக்கிக்கிட்டே நீ திரிஞ்சேனா உனக்கு உழைக்கணும்னு தோணாது, சோம்பேறித்தனத்தோட இருப்ப, வெற்றி உன்னிடம் நெருங்காது அப்படின்னு சொல்றாரு. ஓடி கை குலுக்க ஒருவரும் இல்லையா, உன்னுடன் நீயே கை குலுக்கிக் கொள் அப்படிங்கிறார். அதாவது உனக்கு நீ வெற்றி பெறும்போதும் இல்லை தோல்வி பெறும்போதும் உன்னை சந்தோஷப்படுத்த, உன்னை ஆறுதல் படுத்த யாருமே இல்லைன்னு கவலைப்படாத, உன்னுடன் நீயே கை குலுக்கிக்கொள் அப்படிங்கிறார். நீ வெற்றி அடைந்தால் நீயே கை குலுக்கிக்கொள், சூப்பர்டா அப்படின்ட்டு. நீ தோல்வி அடைஞ்சனா நீயே உன்னை கட்டி பிடித்து ஆறுதல் சொல்லிக்கொள். முதல்ல என்ன சொல்றாருன்னா, உன் கைகள் தான் உனக்கு உதவும். அதான் தன் கையே தனக்கு உதவி அப்படிம்பாங்க. அதான் ஓடி கை குலுக்க ஒருவரும் இல்லையா, உன்னுடன் நீயே கை குலுக்கிக்கொள். தூங்கி விழுந்தால் பூமி உனக்கு படுக்கையாகிறது. நீ தூங்கி விழுந்தால் இங்க தூங்கி அப்படின்னா சோம்பேறித்தனத்துல சுறுசுறுப்பு இல்லாம நீ தளர்ந்து போயிட்டேனா இந்த பூமி உனக்கு படுக்கை ஆகிறது. எப்பவுமே படுக்கைன்னு யார சொல்லுவாங்க தெரியுங்களா? அவரு படுத்த படுக்கையா கிடக்கிறாருன்னு சொல்லுவாங்க இல்லையா? என்னப்பா அந்த தாத்தா என்ன பண்றாரு, அந்த பாட்டி என்ன பண்றாரு அப்படின்னா அவரு படுத்த படுக்கையா கிடக்கிறாரு அப்படிம்பாங்க. அப்போ நீ சுறுசுறுப்பு இல்லாமல், உழைப்பு இல்லாமல் இல்லையா, மனச்சோர்வுடன் திரிந்தால் இந்த பூமி உன்னை நோயாளியாக்கி இந்த பூமி உனக்கு என்ன ஆயிரும்னா படுக்கையாகிவிடும். விழித்து நடந்தால் அதுவே உனக்கு பாதையாகும். நீ மனம் தளராமல் சுறுசுறுப்போடு இது என் பாதை, இதுல நான் பயணிப்பேன், வெற்றி அடைவேன் அப்படி நீ போனேன்னா இந்த பூமி உனக்கு பாதையாகும். அப்படி நீ போனேன்னா நீ விழித்தெழும் திசையே பூமிக்கு கிழக்கு அப்படிங்கிறார். அவ்வளவு உழைப்புடன் சுறுசுறுப்புடன் வெற்றியை நோக்கி நீ பயணிச்சேனா நீ எந்த திசையில விழிக்கிறையோ அதுதான் பூமிக்கு கிழக்கு. அதே மாதிரி உன் விரல்களில் ஒளிரும் சூரிய விளக்கு, உனது விரல்களில் கதிரவன் விளக்காக ஒளி வீசும். அத நீ விழித்தெழும் திசையே பூமிக்கு கிழக்கு, உன் விரல்களில் ஒளிரும் சூரிய விளக்கு சொல்லிட்டு மறுபடியும் அதே சொல்றாரு. நட, நாளை மட்டுமல்ல இன்றும் நம்முடையதுதான் நட. அதனால செயல்பட தொடங்கு, நாளைக்குன்னு தள்ளி வைக்காத. இன்னைக்கும் நம்ம நாள் தான், இன்னைக்கே செயல்பட தொடங்கு அப்படின்னு சொல்றாரு. சரி, இப்ப இந்த பாடலை முழுவதும் ஒரு தடவை பார்க்கலாம். நட, நாளை மட்டுமல்ல இன்றும் நம்முடையதுதான் நட. பாதங்கள் நடக்க தயாராய் இருந்தால் பாதைகள் மறுப்பு சொல்ல போவதில்லை. நெய்யாய் திரியாய் நீயே மாறினால் தோல்வியும் உனக்கொரு தூண்டுகோலாகும். வெற்றி உன்னை சுற்றி வெளிச்ச விதை விதைக்கும். கவலைகளை தூக்கி கொண்டு திரியாதே, அவை கை குழந்தைகள் அல்ல. ஓடி கை குலுக்க ஒருவரும் இல்லையா, உன்னுடன் நீயே கை குலுக்கிக் கொள். தூங்கி விழுந்தால் பூமி உனக்கு படுக்கையாகிறது, விழித்து நடந்தால் அதுவே உனக்கு பாதையாகிறது. நீ விழித்தெழும் திசையே பூமிக்கு கிழக்கு, உன் விரல்களில் ஒளிரும் சூரிய விளக்கு. நட, நாளை மட்டுமல்ல இன்றும் நம்முடையதுதான் நட. இப்போ இந்த பாடலுக்கான பொருள் என்னன்னு பார்க்கலாம். பாடலின் பொருள்: செயல்பட தொடங்கு, நாளை மட்டுமல்ல இன்றும் நமது நாள்தான். உனது பாதங்கள் நடக்க தயாராக இருந்தால் நீ செல்லும் பாதைகள் உன்னை எதிர்க்கப் போவதில்லை.
உலகிற்கு ஒளியேற்ற எண்ணெயாய் திரியாய் உன்னையே நீ மாற்றினால் தோல்வியும் உன் உயர்விற்கு தூண்டுகோலாகும். வெற்றி உன் அங்கமாகி வாழ்வில் ஒளியேற்றும். கவலைகளை உள்ளத்தில் தேங்க விட வேண்டாம். உன்னை பாராட்டி புத்துணர்வூட்ட ஒருவரும் இல்லை என்று வருந்தாதே. உன்னை விட ஒருவரும் உன்னை பாராட்டி புத்துணர்வு ஊட்ட முடியாது. நீ சோர்ந்து தளர்ந்தால் பூமி உன் நோய்ப்படுக்கையாகும். நீ கிளர்ந்து எழுந்தால் அதுவே உனக்கு பாதையாகும். நீ செயல்பட புறப்படும் திசைதான் இனி இந்த பூமிக்கு கிழக்கு. கதிரவன் உன் விரல்களில் விளக்காக ஒளி வீசும். செயல்படத் தொடங்கு. நாளை மட்டுமல்ல, இன்றும் நமது நாள்தான். புரியுதுங்களா? சரி, இப்போ நம்ம அடுத்த பாடத்தை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம தமிழ் பள்ளி சேனலில் வர்ற வீடியோஸை நீங்கள் பார்க்கணும்னா நம்ம தமிழ் பள்ளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.